என் நெஞ்சில் குடியிருக்கும் ஹலோ நம்ம எப்படி இருக்கிறீங்க? விஷ் யூ த ஹாப்பி நியூ இயர். 2026 தொடங்கிருச்சு. எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்கட்டும் அப்படின்றத சொல்லிவிட்டு, என்னடா இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம், வருஷம் வேறு பிறந்துருச்சு, முதல் நாளே சந்தோஷமாக இருக்கணுமே, சந்தோஷப்படுற மாதிரி என்ன வீடியோ போடுறது அப்படின்னு உட்காந்து ஏதாவது மாட்டுதா ஏதாவது சிக்குதான்னு உட்காந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா டக்குன்னு வந்து சிக்கனாம பாருங்கள் நம்ம சாக்கடவாயன். அடடடடடடா அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படி கொட்டினோன்னே, இன்றைக்கி தாண்டா நமக்கு நியூ இயர் கரெக்டாக பிறந்திருக்குடா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள். அந்த சந்தோஷத்தை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டாந்து டெலிவரி பண்ணிவிட்டு உங்களையும் சந்தோஷமாக்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷமாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அகெயின் நான் சொல்லிக்கிறேன், விஷ் யூ த ஹாப்பி நியூ இயர். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்து நான் செய்யணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய பேர் உதவி கேட்டு வருவாங்க. நம்மளால் வந்து உதவி செய்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்றும் தளபதி கிடையாது அவ்வளோ பணம் சம்பாரிச்சு வச்சுருக்கிறதுக்கு. பட் நம்மக்கிட்ட ஒரு மீடியம் இருக்கே, இதை வச்சு ஏன் செய்யக்கூடாது அப்படின்றது மட்டும் இல்லாமல், என்னுடைய இந்த சேனலை வந்து மேலும் மேலும் வளர்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்திங்களா கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. இதில் வர்ற பணம் மாதம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அதில் 50% யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குறதாகவும், மீதி 50% இந்த சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறதாகவும் இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதற்கப்புறமா இங்கே யுஏஇயில் துபாயில் இன்னும் பல விஷயங்கள்லாம் செய்யலான்னு இருக்கிறேன். அதற்கு இந்த சேனல் வந்து பெரிய லெவலில் போகணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் தேவை. முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. இந்த நியூ இயர் என்னமாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ 2 லிங்க்கில் அவங்கவுங்களுக்கு தேவையான லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்தியாவில் இருக்கிறவங்க துபாய் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணப்படாது. அதே துபாயில் இருக்கவங்க இந்தியா லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணப்படும். 2த்துலேயுமே நீங்கள் வந்து இருப்பீங்க. ஏன்னா நம்மெல்லாம் தமிழர்கள் தானே, இங்கே இருந்தாலும் நமக்கு தேவை அங்கே இருக்க நியூஸ் தானே. ஸோ அதனால் துபாயில் இருக்கவங்களுக்கு 2 இதுலையுமே சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இங்கே சேர்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த சாக்கடை வாயினை பற்றி ரொம்ப நாளாக இப்போ நான் ரீசெண்டாக வீடியோ போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருந்துச்சு. சரி இவங்க இப்படி தான் பேசி தருவாங்க, இவனை பற்றி நம்ம என்ன போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும், விவாத மேடையில் வந்து இவர் ரொம்ப விவரமாக பேசுகிறாராம். அந்த விவரத்துக்கு வாயை கிழிச்சு விடலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஏன்னா இவர் வந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றதை அவன் சொல்ல பாருங்க. திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியமாகாது. தத்துவம் திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசியம் நாங்கள் கொண்டு நிறுவும் பொழுது, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணினுடைய இரு கண்ணு. இது காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னுபாரு பண்ணு. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுனா வருமா வராதா? இவங்க வந்து தமிழ் தேசியத்தை வந்து கட்டமைச்சுக்கிட்டு வரும்போது தளபதி வந்து தமிழும் திராவிடமும் ஒன்று 2 கண்கள் சொல்லிட்டாராம். அதனால எதுக்குறாராம்? ஏண்டா உங்களை செருப்பை கொண்டு அடிக்கணும். முதல்ல நீங்கள் தமிழ் தேசியத்தை கட்டமைச்சிங்களா? நாம் தமிழர் கட்சி உங்கள் தான், உங்கள் அண்ணன் தான். நீங்களே திருட்டு போயிடுங்க. கட்சியை திருடிட்டு வந்து, தலைவரை திருடிட்டு வந்து, இருக்கிற கொள்கை எல்லாத்தையும் திருடிட்டு வந்து இங்கே வந்து தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கு. முதல்ல தமிழ் தேசியம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமாடா? தருது இல்லைங்களா? ஒரு தமிழர்கள், அதாவது தமிழர்கள் எல்லாம் தனியாக வாழக்கூடிய நாடு தான் தமிழ் தேசியம். எங்கே உங்கள் அண்ணனால் அந்த தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியுமா? செய்ய சொல்லு, பேச சொல்ல. தமிழ் தேசியம்னு அவன் பேசினேன்னா அவன் தலையிலே தட்டி உட்கார வைப்பாங்க. அது அவனுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். எங்கள் அண்ணன் சீமான் இருக்கானே, அவனுக்கு அறிவு அதிகம்தான். எப்படின்னா எப்படி பணம் சம்பாதிக்கலான்ற அதிகம். புரியுதுங்களா இல்லையா? நல்லது செய்கிற எண்ணம்லாம் கிடையாது. பணம் எப்படி சம்பாதிக்கலாம், யார் வயிற்றில் அடிக்கலாம், என்ன எவன்கிட்ட பிச்சை எப்படி எடுக்கலாம், இதெல்லாம் எங்கள் அண்ணன் நல்லா பண்ணுவான். புரியுதுங்களா? சொந்தமாக உழைச்சி சம்பாடுறான்னா அவனுக்கு வராது ராஜா. வாய்ப்பில்லை. நான் வந்து அடுத்தவனை பேசுவேன், அடுத்தவனை திட்டுவேன், அடுத்தவனை எகத்தாளமாக என்ன வேணால் பண்ணுவேன். ஆனால் வந்து நான் தான் சரியானவன். எனக்கு இவனை பார்க்கும்போது எனக்கு வேறு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றாங்க. ஐயோ சரி விடுங்க, அதை உங்களுக்கு ஒரு இன்னும் பர்சனல் திங்க் இருக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யார் முதல்ல உனக்கு வேல்யூபிள் செய்கிறாங்களோ, யாரை வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவனை கூட வச்சுக்கடா. அதை விட்டு கண்டவன்ட்டெல்லாம் போய் பிச்சை எடுக்கிறிய, வெக்கமாக இல்லை உனக்கு?
என்னை சேர்த்துக்க மாட்டிங்களா, என்னை வந்து ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டிங்களா, என்னை வந்து மதிக்க மாட்டிங்களான்னு எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறான். ஆனால் இங்கே கூட யார் உன்னை வந்து மதிக்கிறதும், உன்னை வந்து பெருமையாக பார்த்த ஒருத்தரை வந்து நீ அசிங்கப்படுத்திட்டு நீ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் தேசியன்ற ஒன்றும் கிடையாது. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தமிழ் தேசியன்ற ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழர்களுக்கான நாடு இருக்குது. தமிழ் தேசியம் கேட்டு தான் தலைவர் பிரபாகரன் வந்து போராடினார். அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இன்றைக்கி இந்தியாவில் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழர்களுக்கான ஒரு தனி நாடு கிடையாது. ஆனால் தமிழர்கள் நல்லா வாழணும், செழிப்பாக இருக்கணும், தமிழர்கள் வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னா அதற்கான தலைவர் தேவை. அப்படி ஒரு தலைவராக தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அதெல்லாம் இந்த தருதலில் நான் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சனால தான் விஜய் அவர்கள் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இவங்களோட வேலையே வர்றவங்களை எதிர்க்கிறது. தமிழ்நாட்டில் யாருமே வளர்ந்து வந்துடக்கூடாது. இவங்க ஒரு திருட்டு பசங்க, திராவிட கும்பல் வளர்த்த திருட்டு பசங்க. அது இப்போ சொல்ற பாருங்க. அதே தியேட்டர்ல இருந்து வந்தவர் தான் அண்ணன் சீமான். சீமான் திரையிலிருந்து வந்தாரா, சிறையிலிருந்து வந்தாரா? என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் சிறைக்கு போய் சீமான் வந்தார். தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு முறை அல்ல 3 முறை. யாரா சீமான்? இங்கே பாண்டே செருப்பை கொண்டு அடித்தார். எதுக்கு தெரியுமா? உங்கள் அண்ணன் மட்டும் என்ன எங்கேருந்து வந்தார், அவரும் திரையிலேருந்து வந்தார்னு. உடனே திரையிலேருந்து வந்தார்னா சிறையிலேருந்து வந்தாராம். எதுக்கு? இவங்க அண்ணன் வந்து பிரபாகரனை பற்றி பேசி, மற்றவங்கள பற்றி பேசி, அவங்களெல்லாம் பற்றி பேசினால இவர் வந்து நேஷனல் பாதுகாப்பு சட்டத்தில் வந்து இவர் வந்து கலைஞர் வந்து பிடிச்சி உள்ளே போட்டாராம். பிடிச்சி உள்ளே போட்ட கலைஞர் உள்ளே வைக்க வேண்டியதானே? என்ன மாதத்துக்கு 3 வாட்டி பிடிச்சி உள்ளே போட்டு வெளில விட்டார். டேய், உங்கள் ட்ராமா எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. இப்படியெல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணி இப்படியெல்லாம் அவனை தூக்கி உள்ளே போட்டு, ஓ நம்ம தமிழருக்காக இப்படி பேசுகிறானோ, தமிழருக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு நம்பிக்கை வரணும்னு அவன் பின்னாடி இளைஞர்களை போக வைக்கிறதுக்கு அவன் பேச்சு ஒரு சைடில், யார் எங்கள் அண்ணன் சீமான் இருக்கானே அவன் பேசுகிறான் பாருங்க, அவன் பேச்சு ஒரு சைடு இருந்தாலும் அவன் பின்னாடி இளைஞர்கள் போகிறதுக்கு வந்து சில பேர் விருப்பப்படுவாங்க. இன்க்ளூடிங் நம்மளும் வச்சுக்கலாம், நம்மளும் சேர்ந்து தானே போயிருக்கோம் ஒரு காலகட்டத்தில். ஆனால் அவனோட உண்மையான முகம் யார் எப்போ வெளில வருதுன்னா தளபதி வெளில வந்ததுக்கப்புறம் தான். நீ சிறைக்கு அன்னைக்கு போனில்ல, இன்றைக்கி போ. இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து போராடுறாங்க. இந்த ரோட்டில் உட்காந்து செவிலியர்கள் போடுறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. யார் கூடயாவது நின்று போராடி உங்கள் அண்ணனை சிறைக்கு சொல்லணும் தாண்டா சாக்கடை. ஏன் போக மாட்டானே? போகவே மாட்டான். ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு அதுதான் வேலை. அன்றைக்கி கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? நீ வரணும், உன் மூஞ்சி தெரியணும், நீ சிறைக்கு போ, எல்லாம் பண்ணி வந்துடு. இன்றைக்கி என்ன? நல்ல வசதி வாய்ப்போடு வந்துட்டான். ரேஞ்ச் ரோவர் கார் என்ன, பாடி கார்டு என்ன, ஜிம் என்ன, ஓசியில் வந்து பிரியாணி என்ன, இப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை செம்மையாக வாழ்கிறான். அவன் வாழ்கிறனால இப்போ எப்படி ஜெயிலுக்கு போவான்? இப்போ போக சொல்கிறான் அவனை. இப்போ தமிழ்நாட்டில் போராட்டம் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா? ஏன்டா திராவிட கும்பல்னால எவ்வளோ பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக போராடி உங்கள் அண்ணனை ஜெயிலுக்கு போக சொல்லலாம். இப்போ எங்கள் தளபதி வந்து திரையிலேருந்து வந்தார், அவர் வந்து செயலுக்கெல்லாம் போகல, வைக்கலப்பா, ஒத்துக்கிறேன்ப்பா. நீங்கள் தான் சிறைக்கு போய் வந்த சீமானில் போக சொல்ல அவனை. போக மாட்டேன். டேய் ஈத்தர பயலுகளா, நீங்கள் யார், எப்பேற்பட்ட ஆள், எந்த மாதிரியான நேரத்தில் எப்படி நீங்கள் டெகால்ட்டி வாங்குவீங்க, எப்படி நடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்டா. மற்றவங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு எதுக்காக அரசியல் வரும் கேட்டா, 33 வருஷமா எனக்காக நீங்க தியேட்டர்ல படம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி 33 வருஷம் என் தியேட்டர்ல போய் படம் பார்த்துருக்கீங்க. அதனால உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காக நான் அரசியலுக்கு வந்து ஏதாவது செய்ய போறேன். நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னா 10 தியேட்டர் கட்டி ஃப்ரீயா படம் பார்க்க விடுங்க உங்க ஆட்களை. ப்ரோ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இப்போ தளபதி வந்து 33 வருஷமாக வந்து தமிழ் மக்கள் கொடுத்ததை வந்து திருப்பி நான் வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்கிறது உனக்கு நக்கலாக தெரியுது. ஸோ திருப்பி தர்றதுக்கு பதிலாக என்னென்னா 4 தேட்டர் 10 தேட்டரை கட்டி விட்டு ஓசியில் படம் பார்க்க வைக்கணுமா? ஓசியில் படம் பார்க்க வச்சா அவங்களுடைய விஷயம்லாம் சரியாக போயிருமாடா? அறிவிட்ட முட்டாப்பையில். ஒரு உன்னதமான தலைவர்ன்ற எப்படி இருக்கணும்? எந்த மக்கள் தன்னை வாழ வச்சாங்களோ அந்த மக்களுக்காக திரும்பி கூட நிற்கிறது தான் உண்மையான தலைவன் செய்ய வேண்டிய வேலை. அதை இன்றைக்கி தளபதி செய்கிறார். அஃப்கோர்ஸ் அவர் 33 வருஷம் படத்தில் நடித்தார், அது அவருடைய தொழில். அந்த தொழிலுக்கான அங்கீகாரம், அவருடைய உழைப்பு, அவர் அதற்கான பணம், அதற்கான பேர் செல்வாக்கு எல்லாம் மக்கள் அவர் மேலே வச்சுருக்க பாசம். அதை உணர்ந்து இன்னும் 15 வருஷம் அவருக்கு இருக்குடா அறிவட்ட முட்டாப்பையில். அவர் வந்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு இன்னும் 15 வருஷம் இருக்குது மினிமம். சொல்லப்போனால் மினிமம் 15 வருஷம் இன்னும் அவருக்கு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நான் மக்கள் சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உன்னத தலைவர் செய்ய வேண்டிய வேலை.
தலைவரானால் மட்டும்தான், சிஎம் ஆனால் மட்டும்தான் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுன்ற பேசிக் புரிதலே இல்லாத பண்ணாட நீ எல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற. நீங்கள் எல்லாம் உங்கள் அண்ணன் வந்து சிஎம் ஆயிடுவான், அவன் மயிரை வந்து பிடுங்குவான்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதை நாங்கள் நம்பணும். ஏண்டா அறிகிட்ட முட்டாப்பாயில் அடுத்த தேர்தலில் வருவேடா, ஒரு 1% ஓட்டு வாங்குங்கடா, எங்கேயாவது விட்டு சந்தில் போய் ஒன்று கடிச்சிட்டு தெரியுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு. எங்கிட்டாவது அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தோம்னு வச்சிங்களேன், நம்ம பசங்க வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க. மக்களுக்கு செய்யறதுக்கு மனநிலைமை வரணும். உங்கள் அண்ணனுக்கு அதெல்லாம் கிடையாது. உங்கள் அண்ணன் கத்துனான், ஸ்டார்டிங்கில் கத்துனான், சீமான் கத்துனாங்க, டேய் அண்ணா அவே ஓய்ன்னு கத்திக்கினே இருந்தான். எதுக்கு? இளைஞர்களை உள்ளே இழுக்கிறதுக்கு, தமிழர்களெலாம் ஒன்றா சேரணும்னு சொன்னான். அதே வாய் நாய் இன்னைக்கு எல்லாரையும் பிரித்து விட பார்க்குது. இந்த பக்கம் பறையர் சமூகம், இந்த பக்கம் அவனுடைய சமூகம், இந்த பக்கம் கவுண்டர் சமூகம், இந்த பக்கம் தேவர் சமூகம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மீட்டிங்கை போட்டு ஜாதி வரி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் பரதேசி. அதே இப்போ சீதாம்மாவை பார்த்தா உடனே அம்மா எனக்கு ஏதாவது பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு அப்படியே பிஜேபி காலை நக்க போயிடுவான். இந்த பக்கம் ஸ்டாலினை பார்க்க போனால் ஐயா எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு இப்படி போய் நக்க போயிடுவான். அப்படியே ஓபிஎஸ் இல்லை இபிஎஸ் கிட்ட போனான்னா அண்ணே சொல்லுங்கண்ணே என்னென்ன பண்ணட்டும் அப்படின்னு போய் கையை கட்டிடுவான். ஏண்டா இப்படி கண்டவன்ட்டெல்லாம் பொறுக்கி திங்கிற புறம்போக்குங்க நீங்கள் தளபதி பற்றி பேசுகிறீங்க. அவர் யார், எப்பேற்பட்டவர், அவர் எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்து இனி என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கடா பொலிட்டிக்கல் கம்யூனிட்டிஸ். ஏன்னா உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆப்பு அவர் வைக்க போகிறாரு. அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் அப்படியே எப்படி என்னது நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி அப்படியே குதிச்சுக்கிட்டே திரியிறீங்க. நீங்கள் குதிச்சுக்கிட்டே இருங்கடி. நாங்கள் 2026 குதூகலமாக கொண்டாடுறோம். எங்களுடைய ராஜ்யம்தான் இந்த 2026. அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. நீ முக்குனாலும் சரி முடங்குனாலும் சரி வராது ராசா, வரவே வராது. உள்ளேயே கிடக்கும், நாத்தம் பிடிச்சி நாரி போய் முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். நாய் டம்ளர் குரூப்ஸை அப்படியே மூட்டை கட்டி அப்படி குப்பத்தொட்டில் போட்டு நம்ம 2026 தமிழ்நாடை சுத்தமாக்குறோம், க்ளீன் ஸ்வீப் ஆகுறோம் அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ த ஹாப்பி நியூ இயர். என்ஜாய் த வீடியோ. பை பை. See you on another video.